இளைஞர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே உள்ள இளைஞர்கள் அவருடைய ஆசைகள் என்னன்னா, அந்த காலத்தில் கிட்டப்பா தியாகராஜ போதர்களும் முயற்சி பண்ணல, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் வந்ததுக்கு அப்புறம் கடுமையான அந்த மாதிரி, அடுத்து ரஜினிகாந்த் கமலஹாசன், அடுத்து வந்து அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க, அடுத்த தனுஷ் சிம்பு, இப்போ இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், வரிசையாக வர்றாங்க, அதர்வாலேருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, இதில் வந்து முயற்சிகள் என்பது அவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ரொம்ப விரும்புகிறாங்க. புள்ள வந்து திரையுலகில் வரணும், திரைப்படத்தில் வரணும்னு விரும்புகிறாங்க. இப்போ சீரியல் வந்தாச்சு. ஒரு கணக்கு எடுத்துங்க, அந்த காலத்தில் இப்போ கூட திரைப்படம் என்பது வந்து 100லேருந்து 150 திரைப்படம் தான் வருஷத்துக்கு வருது. அதில் வந்த வயதில் தயாரிக்கப்படுவது 800 திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் 150 தான் திரைக்கு வருகிறது. பல்வேறு தடைகள் தாண்டி நிற்கிறது வந்து 10% கூட நிற்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவ்வளோ பேர் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் பேர் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. சேர்றது முந்தி இருந்தாலும் சரி ரிலீஸ் ஆகுறாங்க. ஒரு பேர் ஜாயின் பண்ண ஒரு 4 வருஷத்தை வெளியே வரப்போ பார்த்தா 8 லட்சம் பேர் வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா லெவலில் கேட்க வேணாம், உலக லெவலில் கேட்க வேணாம். அப்படி ஒரு சூழ்நிலை. அது மாதிரி மருத்துவர், அது வந்து கேட்டு அந்த நீட்டு எல்லாம் எழுதி படாத பாடுபட்டு போகிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்பொழுது சுலபமாக ஒரு வழி இருக்கிறது. அது எல்லாருக்கும் பிடித்த பிடிமானம் உள்ள ஒரு சப்ஜெக்ட். என்ன? விஷுவல் கம்யூனிகேஷன் அண்டு விஷுவல் மீடியா எல்லாம் இருக்கு பாருங்க, அது தொடர்பாக உள்ள படிப்பு. இதில் என்னங்க படிக்கிறது? எல்லாரும் போகிறாங்க, ஒரு கேமரா வைக்க போகிறாங்க, வர்றாங்க. இதில் என்ன சார் படிப்பு இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ அரசு சார்பாக இருக்கக்கூடியது எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் இருக்குது. அது ஒரு 4-5-6 கோர்ஸ் இருக்குது. அது வந்து 3 வருடம் ப்ளஸ்ஸு 1 வருடம் இன்டர்ன்ஷிப்னு. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, ஏஐ இன்டர்மீடியேட் இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னொரு கோர்ஸ் இருக்குது. ஃபிலிம் ப்ரொடியூசராக வரணும், ஃபிலிம் மேக்கராகணும், நடிகராக கூட ஆகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இப்போது லயோலா காலேஜ் என்பது பல மிகப்பெரிய மேதைகளை உருவாக்குறது மட்டுமல்ல, ஒரு மரியாதைக்குரிய இடம். அந்த இடத்துல விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாதர் ஜஸ்டின் பிரபாகர் தலைமையில் இந்த கோர்ஸ் இருக்குது. இது 3 இயர்ஸ். நிறைய மாணவர்கள் அது ஆம்பிஷனாக இருக்காங்க. இதில் என்ன விசேஷம்? நம்ம சொன்னோம், வருஷத்தில் 100லேருந்து 150 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு வெடி தெரியுமா? 65 தமிழ் சேனல்கள், தமிழ் சேனல் மட்டும் 65 சேனல் இருக்கு. கூட்டி பாருங்க ஒரு இதுலேயே. அதில் ஒரு நாளைக்கு 24 hours போட்டால் 3600-500 மணி நேரத்துலேருந்து 600 மணி நேரம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. அப்போ அது படப்பிடிப்பு நடத்தணும், அதுக்கு ஒரு எடிட்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு ஆட் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் திரைப்படம் கிடைத்து விடுவதில்லை, ஆட் இருக்குது. பத்தாத்துக்கு இப்போ யார் இந்த இவங்க இருக்காங்க, யூடியூப் நண்பர்கள் இருக்காங்க நம்மள மாதிரி, இவர்கள் 2,50,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களாம். இவர்கள் முழுமையாக பயிற்சி பெற்றவர்கள். ஏதோ கிடைச்சிருக்கு போகிறாங்க. ஆனால் பயிற்சி பெற்று ப்ரெசென்ட் பண்ணி விட்டால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு போய் 4 வருஷம் மெனக்கணுமா, 3 வருஷம் மெனக்கணுமா பண்ணுவோம். ஆனால் 8 மாதத்தில் ஃபுல் கோர்ஸ், ஒரு ஃபிலிம் மேக்கிங், எடிட்டிங்லேருந்து, டப்பிங்லேருந்து, மியூசிக்லேருந்து, அந்த ஏஐ தொழில்நுட்பம், அந்த எல்லா விஷயத்தையும் செய்வது 8 மாதம். அதில் நம்புங்க 7 மாதம் சென்னையில் லயோலா காலேஜ். இந்த 7 மாதமும் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இதர திரைப்பட உலகத்திலேருந்து வந்து நிறைய பேர் வகுப்பெடுக்க போகிறாங்க. ஆமாம், நிறைய எடிட்டர்ஸு, பெரிய லீடிங் எடிட்டர்ஸு, லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸு, லீடிங் டைரக்டர்ஸு, லீடிங் ஆர்டிஸ்டிக் கிளாஸ் எடுப்பாங்க. அது மட்டும் ஒரு குருகுலம் மாதிரி பண்ணுறாங்க. எத்தனை? 7 மாதம். இன்னும் 1 மாதம் என்ன வீட்டில் போய் உட்காந்துருக்குது? ஒன்றும் கிடையாதுங்க. பிரான்ஸில் பாரிஸ் மாநகரில் அந்த டான் பாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்கூல் இருக்கு பாருங்க, அங்கே வந்து பயிற்சி 1 மாதம் இன்டர்னல் பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே போய் 1 மாதம் தங்கி இருந்து சேருது. வேலையை உடனே கேட்குறீங்களா? கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லட்சம் ரூபா. இதை 3 வருடம் காலம் கடத்தாமல் ஒரு 8 மாதத்திற்கு ஒரு முழு வீச்சா 24 hours இன்ட்டு அந்த 8 மாதம் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்திருக்கு. ஆமாம், டிப்ளமா இன்
ஏஐ அந்த டெக்னாலஜிலாம் சேர்ந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். இதில் இல்லை சார் நான் வந்து நிறைய படிக்கணும்னா போங்க, அடுத்து வந்து டிப்ளமான்னு சொல்லி ஒரு 2 வருஷம் இருக்குது. அதை ஃபர்தராக பார்த்து தேவைப்பட்டால் ஸ்பெஷலைசேஷன் போட அப்படின்னா அடுத்து இன்னொரு 2 இயர்ஸ் பிஜி கூட போவதென்றால், ஆனால் ஒரு திரைப்படம் தயாரிப்பதற்கு என்ன தேவை, ஃபிலிம் மேக்கிங் என்ன தேவை என்பதை எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க? லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ், ரொம்ப லிமிட்டட் சீட்டுங்க. எல்லாரும் போட்டு ஒரு 50 பேர் 100 பேர்லாம் இல்லை, ஒரு 15 பேர் 20 பேர் தான் இப்போ கிட்டத்தட்ட சேர்ந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணும்னா இந்த ஒரு இது கொடுக்குறோம் பாருங்க, அந்த கிளிக் பண்ணி இந்த இதுக்கு பாருங்க, அதோடைய இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கும். லேட் பண்ணாதீங்க. 20 சீட்டு வருஷத்துக்கு கரெக்டாக பக்காவாக பண்ணி அவங்க எல்லாருமே ஹையஸ்ட்டு டேலண்ட்ஸு ஹையஸ்ட் என்ன படிச்சிருக்கணும், +2 படிச்சிருந்தா போதும், அடுத்து டிகிரியில் படிச்சுக்கிட்டு இருந்தால் போதும், இல்லை நான் வேலை பார்க்குறேன் சார் கற்றுக்கணும் சார் அப்படின்னாலும் அந்த ஒரு 8 மாதத்துக்கு லீவ் போட்டு செய்தால் ஒரு முழு என்ன இப்போ எல்லாம் சினிமாவில் போய் ஷைன் பண்ணணுன்னா என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-45 வயசு ஆகிப்போச்சு. ஆகிடுது 45 வயசு 50 வயசு தான் படமே கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ். இங்கே வரும்பொழுது ஒரு 6 லட்ச ரூபா கட்டி வரும்பொழுது வசதி வாய்ப்பான மனிதர்கள், வசதி வாய்ப்பான பிள்ளைகள் வரும்பொழுது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஃபாரின் போகிறப்ப இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் கிடைக்கும். ஒரு மாதம் போய் ஃபாரின்ல 30 லட்ச ரூபா ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 10,000 குறையாம இதில் ஃப்ரான்ஸில் போய் பண்ண முடியாது. அங்கே இங்கேருந்து போய் கைடும் பண்ணுறாங்க, எங்கேயும் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஜான் விஜய் என்று ஒரு மிகச்சிறந்த பர்ஃபெக்ட் நடிகர். ஆமாம், அவருடைய மேற்பார்வையில் முக்கியமாக வந்து அதில் சொல்லி ஆகணும். அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவருடைய மேற்பார்வை, அவர் எந்த படத்தில் வந்தாலும் ஏதேனும் ஒரு சேட்டப் பண்ணி அவர் மொத்த கவனத்தை சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் கவனத்தை இழுத்துருவார். அவருடைய கண்காணிப்பும் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபாதர் ஜஸ்டின் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் தொடர்புகள் உள்ளவங்க, இந்தியா லெவலில் உள்ள தொடர்புகள் உள்ளவங்க. வசதி வாய்ப்பான பிள்ளைகள் அனைத்தும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் போகிறது வந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்போடு வெளியே வரலாம். ஒரு முழு நீள ஒரு தைரியம், தெம்பு, ஒரு கான்ஃபிடென்ட் வரலாம். நிறைய உதவி இயக்குனராக போய் பணியாற்றுவதோட நேரடியாக வெளியே வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வசதியாக இருக்குது. என்ன நேரம் பெற்றோர்கள் இருக்காங்க, என் பிள்ளை டைரக்டர் ஆகிட்டாரு சக் சக் அதெல்லாம் போட்டு போகணுன்னு பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளை வந்து மிக லெவலில் வரணும்னு பார்க்குறாங்கல்ல, அவர்கள் அனைவரும் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அதில் வந்து பிள்ளைகளை வந்து டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலம்னா என்ன எதிர்காலம்? இதான் எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் 20 பேர் தான் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் டிலே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. நேரடியாக அந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், வெப்சைட் பண்ணாத அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க, டீட்டெயில்ஸும் உங்கள் கையடக்கத்தில் கைவாகன வந்துடும். அடித்து பட்டை கட்டுங்க, செய்யலாம்ல. தூள் ராஜா.